அனைவருக்கும் வணக்கங்க. இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம எந்த மாதிரியான பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொங்கு வெள்ளாள கவுண்டரில் இருக்க செவ்வாய் ஜாதக பெண்கள் வரன்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் நித்யா. படிப்பு ஆர்கிடெக்ட் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 23/7/1999. நேரம் 10:43 AM. கிழமை வெள்ளி. ராசி விருச்சிகம். நட்சத்திரம் மனுஷம். லக்னம் கன்னிங்க. இவங்களுக்கு செவ்வாய் ஜாதகங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. அப்பா பேர் வெங்கடாச்சலம், அம்மா பேர் ரோகிணி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் காடைக்குளம்ங்க. முகவரி பெங்களூருங்க. சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா, சொந்த வீடு ஒன்று இருக்குது. தோட்டம் 8 ஏக்கர்னு சொல்லியிருக்காங்க. சொத்து மதிப்பு 25 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல வேலையில் இருக்க பிஸ்னஸ் பண்ணுற மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் கே. தீபிகா செல்வி. படிப்பு BE முடிச்சிருக்காங்க. ட்ரெஸ் பொட்டிக் வச்சுருக்காங்க ஓனா. மாத வருமானம் 1 லட்சம். பிறந்த தேதி 25/2/1996. நேரம் 2:13 AM. கிழமை ஞாயிறு. ராசி மேசம். நட்சத்திரம் பரணி. லக்னம் தனுசு. இவங்களுக்கு செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் சண்முக சுந்தரம், அம்மா பேர் கோமதி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் வெண்டோன் குளம்ங்க. முகவரி மதுரை. சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா, சொந்த வீடு 2 இருக்குது. ஃப்ளாட் 5 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தோட்டம் 70 ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சைட் பூமி 7 ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சொத்து மதிப்பு 35 கோடி. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல வேலையில் இருக்க பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் B. மோனிகா. படிப்பு MS முடிச்சிருக்காங்க. ஆடிட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 20,000. பிறந்த தேதி 1/11/1991. நேரம் 11:36 PM. கிழமை வெள்ளி. ராசி சிம்மம். நட்சத்திரம் பூரம். லக்னம் கடகம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று. அப்பா பேர் பாலச்சந்திரன், அம்மா பேர் மஞ்சுளா. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் கணந்தை குளம்ங்க. முகவரி ஈரோடு. சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா, பூமி 3 ஏக்கர் இருக்குது. தோட்டம் 5 ஏக்கர் இருக்குது. சைட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சொத்து மதிப்பு 20 கோடிங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல வேலையில் இருக்க, ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்க, நல்ல ஃபேமிலியில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் M. சுகா. படிப்பு MBA முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 31/1/2000. நேரம் 8:18 PM. கிழமை திங்கள். ராசி விருச்சிகம். நட்சத்திரம் கேட்டை. லக்னம் சிம்மம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று. அப்பா பேர் மகேஷ், அம்மா பேர் சண்முக பிரியா. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் செம்பன் குளம்ங்க. முகவரி ஈரோடு. சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் இருக்குது. மொத்த சொத்து மதிப்பு 100 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியில் இருக்க, ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்க மணமகன் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் P. ஹரிணி. படிப்பு BE முடிச்சிருக்காங்க. Group 1 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. பிறந்த தேதி 19/2/1997. நேரம் 1:36 PM. கிழமை புதன். ராசி கடகம். நட்சத்திரம் பூசம். லக்னம் மிதுனம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. அப்பா பேர் பொன்னி, அம்மா பேர் கவிதா. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் முத்தன் குளம்ங்க. முகவரி நாமக்கல். சொத்து விரும்பு பார்த்துட்டிங்கன்னா, 14 ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சொத்து மதிப்பு 30 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, பிஸ்னஸில் இருக்க, நல்ல வேலையில் இருக்க, நல்ல ஃபேமிலியில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பிரியதர்ஷினி. படிப்பு MS முடிச்சிருக்காங்க. ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க சென்னையில். மாத வருமானம் 3 லட்சம். பிறந்த தேதி 21/2/1986. நேரம் 7:23 PM. கிழமை வெள்ளி. ராசி கடகம். நட்சத்திரம் புனர்பூசம். லக்னம் சிம்மம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் மணி, அம்மா பேர் பரமேஸ்வரி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் பொருள் தந்த குளம்ங்க. முகவரி சென்னை. சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா, 30 ஏக்கர் இருக்குது. மொத்த சொத்து மதிப்பு 90 கோடின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, பிஸ்னஸில் இருக்க, நல்ல ஃபேமிலியில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் S. ஸ்வேதா. படிப்பு BE MS முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 19/5/1998. நேரம் 6:45 PM. கிழமை செவ்வாய். ராசி கும்பம். நட்சத்திரம் சதயம். லக்னம் விருச்சிகம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் செல்லமுத்து, அம்மா பேர் சுமதி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் மணியன் குளம்ங்க. முகவரி கோவை. சொத்து விவரம் பார்த்துட்டிங்கன்னா, 70 ஏக்கர் தோட்டம் இருக்குது. மொத்த சொத்து மதிப்பு 100 கோடின்னு சொல்லியிருக்காங்க.
எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்க படிச்சிருக்க மணமகன் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எம் அதித்தி. படிப்பு எம்எஸ்சி பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. பிஹெச்டி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. பிறந்த தேதி 3/4/2000. நேரம் 6:32 AM. கிழமை திங்கள். ராசி கும்பம். நட்சத்திரம் பூரட்டாதி. லக்னம் மீனம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க தம்பி 1. அப்பா பேர் முகுந்தன், அம்மா பேர் பிரியதர்ஷினி. இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் ஈஞ்சன் குளம்ங்க. முகவரி மேட்டூர். சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா தோட்டம் 5 ஏக்கர் இருக்குது. சொந்த வீடு 2 இருக்குது. மொத்த சொத்து மதிப்பு 15 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஒர்க்கில் இருக்க நல்ல ஃபேமிலியில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் கே கவிஷ்ணா. படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. பிறந்த தேதி 1/1/1998. நேரம் 1:59 AM. கிழமை வியாழன். ராசி மகரம். நட்சத்திரம் திருவோணம். லக்னம் துலாம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. அப்பா பேர் சிவகுமார், அம்மா பேர் லதா. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் பண்ணை குளம்ங்க. முகவரி பெருந்துறை. சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா மொத்த சொத்து மதிப்பு 50 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா சம தகுதியில் இருக்க நல்ல வேலையில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும். இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடைவாங்க. நன்றி.